Hi, வணக்கம் நண்பா. வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், HTML கொஞ்சம் அட்ரிபியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்புறங்கிறது முழுமையாகலாங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, HTML அட்ரிபியூட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் வந்து, அதாவது நாங்கள் போன வீடியோவில் HTML எலிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துறாங்க. எல்லா எலிமெண்ட்டும் வந்து அட்ரிபியூட்டை கொண்டிருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் வந்து ஒரு எலிமெண்ட்டை மேலே தகவலை வழங்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் டெக், அதாவது தொடக்க ஒட்டுக்க மட்டும்தான் எழுதுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் வந்து நேம் டு வேல்யூ சோடியாக இருக்கும், பேராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் வேல்யூன்னு சொல்லி இப்படி ஒரு சோடியாக இருக்குது. பார்த்தீங்களாண்டா டாக்டர் HTML திறந்து HTML திறந்து ஹெட் டெக் திறந்து டைட்டிலில் திறந்துட்டு TT ரிவ்யூன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கு டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட் ஓப்பன் பண்ணி ஹெட்டை க்ளோஸ் பண்ணி பாடி ஓப்பன் பண்ணி HTML அவங்களுக்கு தெரியும் ஹெட்டிங்கில் வந்து தமிழ் டெக் ரிவ்யூ ஆஃபிஷியல் யூடியூப் சேனல் சொல்லி சின்ன ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி H2 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வந்து நாங்கள் போன வீடியோவில் படித்தாங்க. இனி நாங்கள் புதுசாக படிக்க போகிறது ஆங்கர் டெக். ஏன்ற ரெண்டு பார்த்தீங்கன்னா லிங்க் டெக், அதாவது நீங்கள் வந்து லிங்க் இணைக்கணுமெண்டா ஏஐ பாவிப்பீங்க. இப்போ எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டெக் HREFன்ற ஒரு அட்ரிபியூட் சேர்ப்பீங்க. சேர்த்துட்டு ஈக்குவல் போட்டு அங்கால மேற்கோள் குறிக்க வந்து எந்த லிங்க் இணைக்க போகிறீங்களோ அந்த லிங்க் அட்ரஸ் அப்படியே கொடுப்பீங்க. அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. நான் என்ன கொடுத்துக்கிறேன்டா யூடியூப் லிங்க் அட்ரஸை கொடுத்துக்கிறேன். அங்கால அந்த டெக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு திறந்த ஆங்கர் டெக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூ சேனல்னு சொல்லி சின்ன சென்டென்ஸ் கொடுப்பீங்க. இன்னும் மாற்றலாம் இல்லை, நானும் வியூ சேனல் கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஆங்கர் டெக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வியூ சேனல் என்னென்னா உங்களுக்கு வந்து வியூ சேனல் டிஸ்பிளேல தெரியும், ஆனால் அதுக்கு வந்து கோடு போட்டுருக்கும். அந்த வியூ சேனலில் கிளிக் பண்ணால் தான் நீங்கள் கொடுத்த லிங்க் பேஜுக்கு அப்படி ஓப்பன் ஆகும் போய். இப்போ நாங்கள் அவுட்புட்டை பார்ப்போம். இங்கே பாருங்க, தமிழ் டெக் H2 ஹெட்டிங் கொடுத்தேன். பாருங்க, இதில் வியூ சேனல் கொடுத்துக்கிறேன். இந்த வியூ சேனலில் கிளிக் பண்ணிக்க தான் உங்களுக்கு வந்து யூடியூப் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, இதில் ஆங்கர் டெக் ஏண்ட் ஆங்கர் டெக், இதில் HREF அட்ரிபியூட் பாவிப்பீங்க. ரைட். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டைட்டில் எல்லாம் எழுதிட்டு பாடியை திறந்துட்டு H2 SRC அட்ரிபியூட்னு சொல்லி ஹெட்டிங் ஒன்று போட்டுருக்கேன். அடுத்தது பாருங்க, இது இமேஜ் அப்லோட் பண்ணுறது. அதாவது பாருங்க, அதுக்கு பார்ப்போம் IMG டெக்கை பயன்படுத்துவோம். இமேஜ் டெக் IMG SRC அட்ரிபியூட்டை பாவிச்சு ஈக்குவல் அங்கால மேற்கோள் குறிக்க எந்த படத்தை இணைக்க போகிறீங்களோ அந்த படத்தின் அப்படியே பேரை கோப்பி பண்ணி கொஞ்சம் போடணும். இப்போ பாருங்க, அதை எப்படி கோப்பி பண்ணுறேன்னு பார்ப்போம். இங்கே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த படத்தை போட போகிறீங்களோ அந்த படமும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபைண்ட் இடமும் ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ வாங்க பார்ப்போம் அது எப்படின்ட்டு. இங்கே பாருங்க, எந்த 10.html என்ற ஃபைல், எந்த நேம் இங்கே இருக்குது, படம் நான் போட போகிற படம் இங்கே இருக்குது. நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி இதில் போய் நீங்கள் படத்தின் பேர் எடுத்து கொடுக்கலாம். அதோட இந்த ஃபைல்ட நேம் என்ன, இப்போ இந்த படம் வந்து என்ன டைப்பான ஃபைல், JPG ஃபைலோ PNG ஃபைலோ GIF ஃபைலோன்னு சொல்லி இருக்கும். அதே அப்படியே வரும். இது வந்து JPEG ஃபைல். அப்போ நீங்கள் என்ன வேணுமெண்டா இதில் வந்து அந்த படத்தின் நேமாக போடுவீங்க. போட்டுட்டு டவுட் பண்ணி அந்த என்ன டைப்பான படம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அவுட்புட்டை பார்ப்போம் இருக்க பாருங்க, இப்படி உங்களுக்கு வருது. நீங்கள் கொடுத்த SRC அட்ரிபியூட்னு சொல்லி அது ஹெட்டிங்காக வருது. அதுக்கடுத்து நாங்கள் அப்லோட் பண்ண படம் வந்து அப்படியே இருக்குது இல்லை. ஓகே, இந்த ப்ரோக்ராமில் சின்ன மாற்றம் பண்ண செய்ய போகிறேன் பாருங்க. நான் புதுசாக ஒரு 2 விஷயம் எடுத்துக்கிறேன். அதாவது வித்தண்டா உங்களுக்கு தெரியும், அகலம். வித் வந்து 500 பிக்சல். 500 பிக்சல்ண்டா அது படத்தின் சைஸை சொல்கிறோம். நாங்கள் அது நாங்கள் PT பாவிக்கலாம், பாயிண்ட்னு சொல்லி. அடுத்த பெர்சன்டேஜ் பாவிக்கலாம். அதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் படிப்போம். பிட் கொடுத்துட்டு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அங்கே ஹைட்டை நான் உங்களுக்கு தெரியும் உயரம், இது 600 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்த படம் முதல் வந்து வித் ஹைட்டுன்னு கொடுக்க இல்லை. இது இப்போ நாங்கள் கொடுத்த படத்துக்கு வந்து அதோட வித்தை வந்து 500 பிக்சலாக மாற்றி விடும், ஹைட்டை வந்து 600 பிக்சலாக மாற்றி விடும். ஓகே, நாங்கள் அவுட்புட்டை பார்க்க செக் பண்ணுவோம் இருக்கேன். பாருங்க, 500 பிக்சல் ஹைட்டும் 600 பிக்சல் வித்தும் இருக்கு. ரைட். ஓகே, இதே ப்ரோக்ராமில் இன்னும் சின்ன சேஞ்ச் ஒன்று செய்ய போகிறேன் பாருங்க. புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு விஷயம். ALT TT ரிவ்யூன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ALT என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்.
அதாவது நீங்கள் கொடுக்குற படம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த படம் வந்து டிஸ்பிளேல தெரியாட்டி இந்த டிடி ரிவ்யூன்னு சொல்லி மேல் மூலையில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஏன் படம் தெரியான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது. இப்போ முதலாவது காரணம் பார்த்தோம்னா உங்களோட படம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ உதாரணம் எடுத்தோம்னா நான் அப்லோட் பண்ணுற படம் வந்து நான் பார்க்குற கூகுள் குரோமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அதே படம் வந்து மொசைலா ஃபயர்ஃபாக்ஸை சப்போர்ட் பண்ணலாம். அப்போ ப்ரௌசர் பிரச்சனை இருக்குது. மற்ற ரெண்டு அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த லிங்க் அந்த படத்தின் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த படத்தின் பேரை டைப் பண்ணீங்க சின்ன சின்ன பிழை விட்டுருப்பீங்க. அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு டிஸ்பிளேல படம் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அந்த நேரத்தில் வந்து ஏஎல்டி பண்பு என்னையும் வேண்டாம், ஏஎல்டியில் கொடுக்குற அந்த நீங்கள் வேர்டு என்னையும் வேண்டாம், அந்த படத்தின் இப்போ உதாரணமாக இப்போ டிடி ரிவ்யூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லை இந்த படத்தின் லோகோ தான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தின் லோகோ வெராட்டி உங்களுக்கு வந்து டிடி ரிவ்யூன்னு சொல்லி உங்களுக்கு வேற போகுது. இப்போ பாருங்க அவுட்புட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்க இப்போ அவுட்புட்டில் ஒரு மாற்றமும் தென்படாது. என்ன படம் வந்து தெரியுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பாருங்க, இதில் டபுள் அழிச்சு போட்டு விட போகிறேன். ஏன்னா அந்த படத்தின் பேர் டைப் பண்ணேன்னா சின்ன பிள்ளை விட்டுருப்பேன். அப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேல படம் தெரியாது. பாருங்க அந்த இடத்துல டிடி ரிவ்யூன்னு சொல்லி வரப்போகுது. நாங்கள் ஏஎல்டிக்கு கொடுத்த அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அப்போ கூட கூட அங்கே இனிமேல் தமிழ் டெக் ரிவ்யூன்னு சொல்லி லோகோன்னு சொல்லி அப்போ நாங்கள் அந்த நீங்கள் வந்து படம் வந்து இப்படியான எரர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இந்த படத்தில் இது கெஸ் பண்ணுறதுக்கு. இது இந்த படம் தான், இது காரண்ட படம் தான் சொல்லி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கெஸ் பண்ணுற சோமாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஏஎல்டி பண்பை பாய்ப்பேன். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாண்டா H1க்கு வந்து திஸ் இஸ் அ ஹெடிங் பண்ணு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்த வந்து திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட்னு சொல்லி பேராகிராஃப் டைப்புக்கு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஹெச்ஆர் போட்டுக்கிறேன். அஞ்சு பேருங்க ஹெச்ஆர்ன்ற நேரத்தாண்டா ஹொரிசோனல் லைன், அதாவது கிடைக்கோடு. இப்போ நீங்கள் வந்து முதலாவது டிஸ்பிளேல H1 தெரிய போகுது, இந்த சென்டென்ஸ் தெரிய போகுது, அடுத்த இந்த சென்டென்ஸ் தெரிய போகுது. தெரிஞ்சுட்டு அடுத்த வரையில் வந்து உங்களுக்கு கிடையா ஒரு கோட் அடிக்க போகுது. அதுக்கு அடுத்தது H2 வந்து திஸ் இஸ் ஹெடிங் 2ன்னு சொல்லி தெரிய போகுது, திஸ் இஸ் சம் அதர் டெக்ஸ்ட்னு சொல்லி வரப்போகுது. அதுக்கு பிறகு திருப்பி கீழே வந்து ஹெச்ஆர் கோடு வரப்போகுது. அடுத்து அதே மாதிரி தான் மூன்றாவதுக்கு. இப்போ பாருங்க அவுட்புட்டை நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோம். பாருங்க அவுட்புட்டை பாருங்க, திஸ் இஸ் ஹெடிங் 1, அடுத்தது சம் டெக்ஸ்ட்னு வந்துட்டு கீழே ஒரு ஹெச்ஆர்ன்ற கோடு ஒன்று வருது. அடுத்து பாருங்க திஸ் இஸ் ஹெடிங் 2, அடுத்தது சின்ன டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அதுக்குள்ள கோடு வருது. அந்த கோடு வாரது தான் பாதிக்கிறாங்க ஹெச்ஆர். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து பி டேக்கை பாவிச்சு திஸ் இஸ்ன்னு சொல்லி கொண்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு பிஆர்ன்னு போட்டுக்கிறேன். அடுத்த பேராகிராஃப்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து தான் பிஆர் போட்டுக்கிறேன் வித் லைன் பிரேக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க பிஆர் என்ன அர்த்தம்னா பிரேக், அதாவது அடுத்த வரைக்கும் முறிச்சு விடும். அப்போ பாருங்க திஸ் இஸுக்கு பிறகு பிஆர் கொடுத்துக்கிறேன். அப்போ திஸ் இஸ் ஒரு வரியில் வரும், பிஆர் அடுத்த வரைக்கும் முறிச்சு பேராகிராஃப் சொல்லி அடுத்த வரைக்கும் வரப்போகுது. திரும்பி பக்கத்தில் பிஆர் போட்டிருக்காரு. அப்போ பேராகிராஃபுக்கு எழுதிட்டு அதுக்கடுத்து அடுத்த வரியில் வந்து வித் லைன் பிரேக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வரப்போகுது. இப்போ அவுட்புட்டை செக் பண்ணுவோம். அவுட்புட் பாருங்க திஸ் இஸ் வந்துடுது. அதுக்கு அடுத்த வரியில் வந்து பேராகிராஃப், அடுத்த வரியில் வித் லைன் பிரேக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்கு அவுட்புட். ரைட், அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிடெக்கலி ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து ஏபிசிடின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வரி விட்டு அடுத்த வரியில் ஏபிசி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு வரி விட்டு அடுத்த வரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வரி விட்டு அங்கே கீழேயும் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட்டை பாருங்க என்ன நடக்குதுன்றா பாருங்க. நீங்கள் எத்தனை வரி விட்டு கொடுத்தாலும் ஒரே எத்தனை சேர்த்து அடிக்குது. நாங்கள் மொத்தம் 4 தரம் கொடுத்துருவாங்க ஏபிசிடி. அதுக்கு ஒவ்வொன்றுமோ ஒவ்வொரு வரி விட்டு தான் அடிக்கிறாங்க. அடைஞ்சு பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிச்சு விட்டுருக்குது. டிஸ்பிளே கூட தெரியுது. அதான் பிடெக். பிடெக் என்னையுமெண்டா பேராகிராஃப் என்னையுமெண்டா நீங்கள் எவ்வளோத்தையும் வரி விட்டு வழியினாலும் ஒரே வரியில் தான் காட்சிப்படுத்தும். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பொடிக்க பிஆர்யோன் டெக்பாக வச்சுக்கிறேன் ப்ரீ. அந்த ப்ரீக்கு வந்து நேரம் என்னண்டா அதே மாதிரி பிடெக்கு முன்னே கொடுத்த அதே இதை அப்படியே காப்பி பண்ணி பேச வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க இதில் வந்து வரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு லைன் விட்டு எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு அவுட்புட்டை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் பாருங்கள் அவுட்புட்டை ஒவ்வொரு நீங்கள் கொடுத்த வரி அப்படியே விடுபட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வடையை செக் பண்ணி பாருங்க. இதை நான் கொஞ்சம் வரி இறக்கிட்டு பாருங்க இப்படி ஒரு இப்போ அவுட்புட்டை பார்க்குறேங்க. பாருங்க நீங்கள் எவ்வளோ லைன் விடுறீங்களோ அவ்வளோ லைன் வந்து உங்கள் டிஸ்பிளேல தெரிய போகுது. அதுக்கு தான் வந்து ப்ரீ என்ற ஒரு டெக்கை பயன்படுத்துவோம். பிடெக் என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதை நெருக்கி ஒன்றா தான் அடிச்சு விட்டுரும்.
ஆனால் ப்ரீ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறீங்களோ டெக்ஸ்ட்டை அதே ஃபார்மேட்டில் அப்படியே தரும். ஓகே, இவ்வளோ தான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் தான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து HTML அட்ரிபியூட்ஸை பற்றி முடிச்சிட்டேன். இனி அடுத்த வீடியோ முக்கியமான 2 செக்ஷன் முடிஞ்சு. போன வீடியோவில் வந்து HTML எலிமெண்ட்டை பற்றி படுத்துனாங்க. இந்த வீடியோ வந்து HTML அட்ரிபியூட்டை பற்றி பார்த்துட்டோம். இனி நாங்கள் HTML உள்ள முழு டெக்கையும் வந்து அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். தேங்க்யூ நண்பா. மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதோட வந்து பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓலன்னு செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோங்கள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ நண்பா.